தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மாற்றவும் முடியாது, மாறவும் முடியாது அப்படின்னு சில விஷயம் அந்த அந்த வார்த்தைக்கு நம்ம ஆளுவ தான் உதாரணம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மெடிக்கலில் ஒரு சொந்தக்காரவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தோம். நானும் எங்கள் வீட்லேயும் ஒரு நாள் போய் மெடிக்கலில் போயிட்டு பார்த்துட்டு வருவோன்ட்டு பார்க்க போனோமா, நாங்கள் பார்க்க போனவங்க அவங்க தேவைலாம் கொஞ்சம் குணமாயிட்டு அவங்க அப்படின்ட்டு அந்த பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் ஒரு வாரம் ஆகுதாமா. என்னன்னு கேட்டால் குடல் பிரச்சனை அது மாதிரி சொல்லிட்டு அவர் பொண்டாட்டி சொன்னிச்சு. குடல் பிரச்சனைக்கா, இந்த மாதிரி போன 2 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு பார்த்து அழைச்சிட்டு போயிட்டேன்க்கா. இப்போ மறுபடியும் குடல் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே படுத்து கிடக்குறாங்கக்கா. டாக்டர் வேறு ரொம்ப இது மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமான கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது. நான் ஒரு 2 வயசில் ஒரு புள்ள ஒன்று வச்சுருக்கிறேன். எனக்கு யாரும் உதவி பண்ண யாரும் இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். போட்டுக்கிட்டு வந்ததெல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே, அதை இதை தன்னுபடி பலதையும் சொன்னிச்சு. அப்புறம் சொல்லுது, நான் ஆப்ரேஷன் பண்ணுவோமா இல்லை வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோமா அப்படின்ட்டுலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கக்கா. எனக்கு பயமாக இருக்குது, மாதிரி ஆப்ரேஷன் தான் பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ ராத்திரி ஒரு கோட்டரை வாங்கிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். நம்ம வெளியில் போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போய் கோட்டரை வாங்கிட்டு குடிச்சிட்டு அங்கே பெட்டில் படுத்து கிடக்குறான். அதான் என்னென்னா, அவன் நல்ல ஒரு முடிவு பண்ணிட்டான். இனிமேலுக்கு இருந்தால் என்ன, போனால் என்ன, இனிமேல் என்ன, இவ்வளோ சூழல் வரும்பொழுது, இவ்வளோ ஆபத்து வரும்பொழுது நான் இன்னமும் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான்னா அவன் என்ன நினச்சிட்ருப்பான்? அவன் பொண்டாட்டி விட்டு போகிறான், புள்ள விட்டு போகிறான், அவன் என்ன கவலைப்படுறான்? கவலைப்படுற மாதிரி இருந்தால் இப்போ எப்படி குடிக்க மாட்டானே? இதை கூடவா ரகசியமாக இது கவர்மெண்ட்டு மாற்றும், கண்டிக்கும். அதாவது குடிகாரங்க இருக்கிறாங்க, ஒரு காரிய குடிகாரங்க மாதிரி. எப்படின்னா, ஏதோ அந்த மாதிரி குடும்பம் கொடுத்தனத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி சாப்பிட குடிச்சிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க, குடிக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பல பேர். அதை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், உயிருக்கே ஆபத்து வரப்போகுது, குடும்பமே போகுதுன்னு இப்படி தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் ஒரு பெரிய மெடிக்கலுக்குள்ளே ஒரு சரக்கை வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு குடிச்சிட்டு இதுக்குள்ளே கலக்கிறான்னு சொன்னால், இப்போ திடீர்னு டாக்டர் வர்றாங்க, செக் பண்ணுறாங்க, அங்கே வாங்கி வாங்கன்றாங்க, டெஸ்ட் எடுக்கணும் குத்துனாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு கிடந்தானா அவனுக்கு வைத்தியம் பார்ப்பாங்களா, இல்லை நாப்பிலும் அனுப்பி அது மாதிரி தான் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒத்துவரமாக அழைச்சிட்டு போயிடுமான்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் போல இருக்க டாக்டர் பார்த்துட்டு. இந்த மாதிரி இருக்கிறவனை போய் யார் கேட்குறது, யார் மாற்றுறது? அவனும் மாற முடியாது. ரொம்ப இது கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டுறான். நிறைய பேர் இந்த மாதிரி தான் அந்த மெடிக்கலில் எல்லாம் குடல் ஆப்ரேஷன், எல்லாம் குடிகாரணும். என்ன பண்ணுறது? அது இந்த மாதிரி கடைசியில் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட போகுது மாதிரி தெரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏன் அதெல்லாம் பேசுவோண்ணே, இருந்தாலும் சொல்கிறேன். இது உண்மையிலேயே ஒருத்தன் குடிக்க போய் ஒரு குடும்பமே அழிஞ்சு போய் அதுக்கு புருஷன் இல்லாமல் போய் இந்த